இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் கடையில் ஃபர்ஸ்ட் T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்கும் போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இங்கிலாந்து ஒரு நாள் சர்வதேச போட்டி தொடரை கைப்பற்றினாங்க. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் லாங் ஃபார்மேட்டில் அவ்வளோ சிறப்பாக இல்லை ரீசெண்ட் இயர்ஸில். பட் ஷார்ட் ஃபார்மேட்டில் சில பிளேயர்ஸு நிறைய பக்கம் விளையாடுற பிளேயர்ஸ் இன்க்ளூட் பண்ண டீமாக வெஸ்ட் இண்டீஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பாசிட்டிவாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, நிறைய முக்கியமான பிளேயர்ஸ் உருட்டில் வர்றாங்க. அந்த பேஸ்லையும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த சீரீஸை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். பட் கன்சிஸ்டன்ட் பேஸில் வெஸ்ட் இண்டீஸை எப்பயுமே வைக்க முடியாது. அந்த இடத்துல இங்கிலாந்துக்கு ஒரு அப்பர் எட்ஜ் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான சீரியஸாக இருக்கும். ஜூன் 6 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 11 PM ஸ்டார்ட் ஆகுது. அட் MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 சூப்பரான ஆப்பு, ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. நிறைய ஃபேண்டசி ஃபார்மர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபேண்டசி அப்படிங்கிறதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பயன்படுத்திங்க. TDS GST கிடையாது, அந்த வகையிலையும் பெஸ்ட்டு. விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. வெஸ்ட் இண்டீஸ் 11 பேஸில் இந்த 11 இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. ஃபோர்டு, குர்கேஸ் மோட்டி, ஹெட்மேயர், சார்ல்ஸ் இவங்கெல்லாம் வாய்ப்போடு இல்லை. ஃபோர்டு ரீசெண்டாக விளையாண்டுட்டு இருந்தால் கூட வாய்ப்பு அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வர்ற சில பிளேயர்ஸ் காரணமாக. மோட்டி அக்யூலேஷன் வரனால இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸை இன்க்ளூட் பண்ண நினைக்க மாட்டாங்க. சிம்ரன் மிடில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன். சான்சன் சார்லஸ்க்கு வாய்ப்பு எதுவும் கிடைக்கலாம் டாப் ஆர்டரில். பிரெண்டன் கிங், எவின் லெவிஸுக்கு பதில் அங்கே கொஞ்சம் யோசிக்கணும். பட் பிரெண்டன் கிங் ரீசெண்டாக ஒன் டே சீரீஸில் ஒரு ஸ்டார்ட் நல்லா கொடுத்தாரு அப்படின்ற அந்த பேஸில் யோசிப்பாங்க. எவின் லெவிஸ் இதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் டீமோட இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்லேயே சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி கொஞ்சம் யோசிச்சாங்கன்னா எவின் லெவிஸுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. பட் 2017 தான் அந்த சக்ஸஸ் இருந்தது. வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து ஜெயிச்சாங்க. அதுக்கு காரணமாக எவின் லெவிஸோட பேட்டிங் இருந்தது அப்படின்றதுனால பாசிபிளாக எவின் லெவிஸ் வச்சுப்பாங்க. இன்னொரு காரணம் இருக்குது, டாப் ஆர்டரில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தேவைங்கிறாங்களே. எவின் லெவிஸ் டாப் ஆர்டரில் இருக்க வாய்ப்பு, சார்ல்ஸுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. சாய் ஹோப் லீட் பண்ணுறாரு, டீசெண்டான லீடர், அதில் டவுட் இல்லை. பட் T20 ஃபார்மேட்டில் அந்த கன்சிஸ்டன்ட் இல்லை, டோட்டலாகவே டவுனு. ஓவராலாக ஒரு T20க்குள்ளே வரணுங்கிறதுனால டெஸ்ட் கிரிக்கெட், ஒன் டே ஃபார்மேட் இதுலேயுமே கொஞ்சம் டவுன் ஆகிறத பார்க்குறோம். கொஞ்சம் குயிக் ஹிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இம்ப்ரூவ் பண்ண பார்த்து முயற்சி பண்ணுற மாதிரியும் இருக்குது. பட் அது அவருக்கு அமையலை அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு. ரோமான் பால் ஸ்பின்னரை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண தடுமாறுறாரு. ஃபினிஷிங் ரோலில் ஓகே, பட் நம்பர் 4 ஓகேவானா அவ்வளோ கிரேட் கிடையாது. சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு அந்தளவுக்கு ஃபுட் மூமெண்ட் கிடையாது. கொஞ்சம் மூவ் ஆகிற கிரவுண்டில் என்ன பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பட் வெஸ்ட் இண்டீஸுக்கு இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ரோஸ்டன் சேஸு, ஆண்ட்ரூ ரசல், செப்பர்டு, ஜேசன் ஹோல்டர், அக்கில்சன் அப்படிங்கிற மாதிரி இங்கே நிறைய ஆல்ரவுண்டர்ஸ். சொல்ல போனால் டாப் 3 தவிர்த்துன்னு பார்க்கும்போது எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. பட் ஒரு விஷயத்தை மைண்ட் பண்ணணும், கன்சிஸ்டன்ட் எங்கே இருக்குது, யார்கிட்டையாவது இருக்கா அப்படின்னா சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டை ஒரு பாயிண்டில் வைக்கலாம். பட் மற்றபடி இங்கே கன்சிஸ்டன்ட் இல்லை. ஆண்ட்ரூ ரசல் ரீசெண்டாக IPL ஃபார்மில் இல்லை. பவுலிங் பேஸில் ஒரு சில இடங்களில் விக்கெட் எடுத்தால் கூட பேட்டிங்கில் தடுமாறினதை பார்த்தோம். ரொமாரியோ செப்பர்ட் ஒரு சில ஹிட்டிங் பண்ணார். கண்டிப்பாக பவுலிங் பேஸ்லேயும் கொஞ்சம் ரன்ஸ் கொடுத்தாரு அப்படின்ற ப்ராப்ளம் இருக்குது. பட் விக்கெட் டேக்கிங் சில இடங்களில் இருந்திருக்கு. ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இங்கே வருவார், அதில் டவுட்டே கிடையாது. ஜேசன் ஹோல்டர் ரீசெண்டாக நிறைய பார்க்கல, கண்டிப்பாக டீசன்ட் பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. அண்ட் அகில் ஹுசைனோட பவுலிங் ஸ்பின்னர் அப்படின்ற வகையில் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிற வகையில் கன்சிடரபிள். அல்ஜாரி ஜோசப் டீசன்ட் பவுலிங் ரீசெண்டாக நல்லா பண்ணியிருக்காரு. பேஸ் அப்படிங்கிறது ஒரு வேல்யூவை கொடுக்குது. இங்கிலாந்து இந்த டீமையுமே இந்த கன்சிஸ்டன்ட் பேஸில் நிறைய இடங்களில் வைக்க முடியாது. இருந்தால் கூட இங்கிலாந்து கண்டிஷனில் அந்த கன்சிஸ்டண்ட்டாக கொடுப்பாங்க. அப்படி கொஞ்சம் பார்க்கலாம். ரேகன் அகமது, லியூகுட் அண்ட் ஜேமி ஸ்மித்துக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். ஒரு டோட்டலாகவே வெளியில் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்க முடியாது. ஒரு வேளை ஜேமி ஸ்மித்தை உள்ளே வச்சுட்டு லியாம் டாசனை வெளியில் வைக்கணும்னு நினைக்கலாம். ஏன்னா நிறைய நேரங்களில் இங்கிலாந்து டீம் கன்சிடரேஷனில் ஒழுமையாக பவுலிங் பேஸில் பவுலர்னு யோசிக்க மாட்டாங்க. 4 பவுலர் ப்ளஸ்ஸு 5th பவுலர், 6th பவுலர், 7th பவுலருங்க மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ் வச்சுப்பாங்க, பார்ட் டைம் பவுலர்ஸ் வச்சுப்பாங்க. அதுதான் கான்செப்டாக இருக்கும். அப்போ ஜேமி ஸ்மித்தை நம்பர் 6, நம்பர் 7 அப்படிங்கிற ரேஞ்சில் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஒன் டே ஃபார்மேட் மாதிரி ஓப்பன் பண்ண வச்சுருவாங்களா, அதுவுமே ஒரு கேள்வியாக இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி டாம் பேண்டன் இருக்கனால ஜேமி ஸ்மித்துக்கு வாய்ப்பு இல்லை. லியூகுட் ஒரு வேளை மாற்றி பார்ட்ஸுக்கு பதிலாக வரலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் யோசிக்கிற மாதிரி இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துப்போம். ரேகன் அகமது வாய்ப்பு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். டீசெண்டான பவுலர், நல்லா பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. அண்ட் இங்கேயுமே பேட்டிங் டெப்த்து ஓரளவுக்கு இருக்குது. பிரைடன் காஸ் வரைக்கும் பார்ட்ஸும் ஓரளவுக்கு ஹிட் பண்ணுவார். ஆதில் ரஷீதோட ஹிட்டிங்கும் பார்த்துருக்கோம். சக்கீப் அகமதும் பேட்டிங் எபிலிட்டியோடு இருக்கார். டெப்த் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் வெஸ்ட் இண்டீஸ் அளவுக்கு கேம் சேஞ்சஸ் பேக் எண்டில் இருக்காங்கன்னா அது கொஞ்சம் குறைவு. பிரைடன் காஸ் அப்படின்ற வகையில் யோசிக்கணும். ரைட், டாம் பேண்டன் ஓப்பன் பண்ணால் வித் பென் டெக்கெட்டு. இப்போ ஃபார்ம் பேஸில் யார் இருக்கா? பென் டெக்கெட் நல்லா ஃபார்மில் இருக்கா. ஜோஸ் பட்டர் இந்த ஃபார்மேட்டில் கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம். ஏன்னா ஒன் டே ஃபார்மேட்டில் அவ்வளோ கிரேட்டாக இல்லை ரீசெண்ட் இயர்ஸில் அப்படின்னு பார்க்குறோம். பட் இந்த ஃபார்மேட்டில் ரீசெண்டாக நம்பர் 3 தான் இறங்கினார்.
அகமதாபாத்துக்காக பார்த்தோம், குஜராத் டைட்டன்ஸுக்கு. ஸோ அப்போ அந்த இடத்துல யோசிக்கணும். ஹாரி ப்ரூக்கோட ஃபார்ம் நல்லா இருக்குது, ஜேக்கப் பத்தலோட ஃபார்ம் நல்லா இருக்குது, லியாம் டாசன் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணிட்டு இருக்காரு. வில் ஜாக்ஸு, பிரைடன் காஸு, ஆதில் ரஷீத், சக்கீப் முகமது இப்படிலாம் ஃபார்ம் பேஸில் இருக்கிற பிளேயர்ஸ் இங்கிலாந்தில் இருக்காங்க. அந்த கன்சிஸ்டன்ட் பேஸ்லேயும் இருக்காங்க. ஃபார்ம்ங்கிறது மட்டும் இல்லை, கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக இருக்குது. அது இங்கிலாந்து சைடு இருக்கிறதுனால இங்கிலாந்துக்கான அந்த வெற்றி வாய்ப்புன்னு யோசிக்கலாம். பர்டிகுலராக ஆதில் ரஷீத், பிரைடன் காஸ் ரீசன் அவுட்புட் பவுலிங் பேஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது. பென் டெக்கெட்டோட அந்த பெரிய இன்னிங்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது. ஹாரி ப்ரூக்கோட அந்த இன்னிங்ஸும் நல்லா இருக்குது. ஜேக்கப் பத்தலோட அந்த அவுட்புட் நல்லா இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 பேரும் பேட்டிங் பேஸில் பெஸ்ட் அவுட்புட் கொடுக்க முடியும். கூட சப்போர்ட்டுக்கு ஜோஸ் பட்லர் அண்ட் டாம் பேண்டன் இருக்காங்க. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது, இருந்தால் கூட மோஸ்ட்லி மழை இருக்காது அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட் தான். ஏன்னா இந்த மேட்ச் டேக்கு முதல் நாள் அதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் ரெயின் ஃபோர்காஸ்ட் அதிகமாக இருந்தது. இந்த டே கிளியர் அப்படிங்கிற மாதிரி தான் வெதர் இருக்குது. க்ளவுடியாக இருக்குது, கொஞ்சம் சில்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த சில்னஸ்னால சின்னதாக ஒரு ஷவர் அப்பப்போ வரலாம், அந்த மாதிரி தான். பட் முழு மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 4 போட்டியில் 2 பேட் ஃபர்ஸ்ட் 2 சேசிங்கு. இங்கிலாந்து 2 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க, 2 போட்டியில் தோற்றுருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் அதில் ஒரு போட்டியில் விளையாண்டு ஒன்லையுமே ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம். பட் 2017 தான் அந்த போட்டி நடந்தது. ஸோ 2017க்கு அப்புறம் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் கேப்புக்கு அப்புறம் விளையாடுறாங்க. ஸோ அந்த போட்டியில் எவின் லெவிஸோட அந்த பங்களிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது, ஒரு 50+. அதே போட்டியில் ஆதில் ரஷீத் வெஸ்ட் இண்டீஸ் எகெயின்ஸ்டாக ஒரு 3 விக்கெட் எடுத்தார். பிரைடன் காஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஓவராலாக 4 போட்டி அப்படின்னா 4 50+ வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான், ரொம்ப குறைவுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்டு 3 விக்கெட் ஹால் அப்படிங்கும்போது 8 முறை வந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பார்க்கணும். எனிவே ஓரளவு கொஞ்சம் ஆன் டைமில் பார்க்கணும் என்ன மாதிரி ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க. நான் ஆவரேஜே 157 தான் வந்திருக்கும்போது கொஞ்சம் குறைவுன்னு தான் பார்க்குறேன். அதில் டிஃப்ரெண்ட் ஸ்கோர் தான் வந்திருக்கு. 150 பிலோவா 2 டைம்ஸ்னாலும் 170 எபோவா 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஒரு 195 அப்படிங்கிற ஸ்கோரும் வந்திருக்கு. இந்த 2 டீமில் பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஹெவி தான். சொல்லப்போனால் டாப் 3 தவிர்த்துன்னு பார்க்கும்போது ரோமான் பால், ரமாரே, சர்ஃபேன் ரூதர்ஃபோர்டு, சேஸு, ரசல், செப்பர்டு, ஹோல்டரு, ஆக்டிவ் கிசன் இவங்களாம் ஆல்ரவுண்டர். அல்ஜாரி ஜோசப் மட்டும் பவுலர் பேஸில் மட்டும் யோசிக்கலாம். இடத்துல ரோமான் பால் அண்டு சர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் பவுல் பண்ண மாட்டாங்க நம்புகிறேன். இவங்க எல்லாருமே பவுல் பண்ண வாய்ப்பு. அதில் முழுமையான பார்க்கும்போது அல்ஜாரி ஜோசப், அகில் ஹுசைன் அண்ட் ஜேசன் ஹோல்டரோட பவுலிங் அதிகமாக இருக்கும். இங்கிலாந்து அப்படின்னு பார்க்கும்போது எங்கள் பவுலிங் ஆப்ஷனில் பெத்தல்லேருந்து ஆரம்பித்து கீழே எல்லாருமே பவுல் பண்ணுவாங்க. இல்லை பெத்தலுக்கான ஓவர் கொஞ்சம் கிடைக்கும். லியாம் டாசன் இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக நிறைய ஓவர் வீசுவார். அப்போ பெத்தலுக்கு ஓவர் குறையும்னு பார்க்குறேன். வில் ஜாக்ஸ் தேவைப்பட்டான், அது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எகெயின்ஸ்ட் ஒரு ஆஃப் பிரேக் பவுலிங் தேவை அப்படிங்கிற அந்த இடத்துல வில் ஜாக்ஸோட பவுலிங் இருக்கும். பிரைடன் காசு, மாத்யூ பார்ட்ஸு, ஆதில் ரஷீத் அண்ட் சக்கீப் முகமதோட ஓவர் அதிகமாக இருக்கும். அதில் சக்கீப்போட ஓவர், ஆதில் ரஷீது, பிரைடன் காசு இவங்க வந்து முழுமையாக ஓவர் வீசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஜேசன் ஹோல்டர், அல்ஜாரி ஜோசப் எண்டோரில் வீச வாய்ப்பு. சில நேரங்களில் ஆண்ட்ரஸல் எண்டில் வித் அல்ஜாரி ஜோசப்னு எதிர்பார்க்கலாம். பிரைடன் காஸ் சக்கீப் போகும்போது இங்கே எண்டோரில் வீசுவாங்க. சில நேரங்கள் மாத்யூ பார்ட்ஸ் எண்டோரில் வீசினா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ரோமான் பால், அகில் ஹுசைன், டாம் பேண்டன் அண்ட் பார்ட்ஸு ரொம்ப குறைவாக எடுத்திருக்காங்க. டாம் பேண்டன், பார்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு சில டீமில் எடுக்க வேண்டிய பிளேயர்ஸ். ரோமான் பாலோட அந்த கன்சிஸ்டன்ட் அவ்வளோ இல்லை. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் எகெயின்ஸ்ட் இங்கிலாந்து அப்படிங்கிற ஆங்கிளில் அகில் ஹுசைனை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். நியூ பால் எடுத்து வீச வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியூ பால் வந்து அகில் ஹுசைன் வித் ஜேசன் ஹோல்டர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். அல்ஜாரி ஜோசப் கொஞ்சம் லேட்டாக எடுத்துக்கலாம். அல்ஜாரி ஜோசப் வித் ஜேசன் ஹோல்டர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாயிண்டில் இங்கே கண்டிஷன் வந்து க்ளவுடியாக இருக்குது, ஸ்விங் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக நியூ பாலை ஸ்விங் பவுலரான ஜேசன் ஹோல்டர் அண்ட் அல்ஜாரி ஜோசப் கொடுப்பாங்க. கொஞ்சம் லேட் ஆகும் போதும் அந்த கிரிப்பு கிடைக்கும் அந்த கண்டிஷனில். அப்போ வந்து அகில் ஹுசைனை பயன்படுத்திக்கலாம்னு யோசிப்பாங்க. இது நடக்கும். அண்ட் இந்த பக்கம் இங்கிலாந்துன்னு பார்க்கும்போது சக்கீப் முகமது வித்து பிரைடன் காஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மாத்யூ பார்ட்ஸ் பவர் பிளே எண்டில் ஃபினிஷ் பண்ணுவார். நிறைய நேரங்கள் இங்கிலாந்து அந்த ஃபாஸ்ட் பவுலரை பவர் பிளே வச்சுக்கிட்டு மிடில் பேஸில் ஸ்பின்னரை ரொட்டேட் பண்ண பார்ப்பாங்க. பேக் ஹெண்டில் மறுபடியும் ஃபாஸ்ட் பவுலர். இது ஜென்ரல் சினாரியோ ஒவ்வொரு டீமுக்கும் அப்படின்னா கூட இங்கிலாந்து அதை கீப் பண்ணுவாங்க. அப்படி பார்த்துருக்கோம். பென் டக்கெட்டு, ஜோஸ் பட்லர், வில் ஜாக்சன் நிறைய பேர் கேப்டனை ட்ரை பண்ணியிருக்காங்க. வில் ஜாக்ஸோட இடம் கன்ஃபார்ம் ஆகாதனால அது வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கோங்க. டாம் பேண்டன், ஹாரி ப்ரூக், சக்கீப் முகமது 1 செகண்ட் இங்கேயும் இங்கிலாந்து பிளேயர்ஸை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் சைடு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்து போக முடியல. பட் சில நேரங்கள் ஒரு பிளேயர் பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணவும் முடியும். அந்த குவாலிட்டி வெஸ்ட் இண்டீஸில் ஒரு சில பிளேயர்ஸுக்கு இருக்குது. அண்ட் எனிவே ஹாரி ப்ரூக்கு, டாம் பேண்டன் இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி அண்ட் குயிக்காகவும் ஆடிடுவாங்க. ஸோ அந்த பாயிண்டில் அவங்களை கொஞ்சம் யோசிக்கலாம். சக்கீப் முகமது இதே இடத்துல ஆதில் ரஷீத் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்க இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எகென்ஸ்டாக ஒரு ஸ்பின்னர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அப்படின்ற அந்த பேஸ்லையும் ஆதில் ரஷீது ஒரு சின்ன கன்சிடரேஷன் தான். கொஞ்சம் பவுலிங் ட்ராக்காக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி பவுலர்ஸை கேப்டனாக போட ட்ரை பண்ணுங்கள். பட் இப்போ இருக்க ட்ரீம் 11 பாயிண்ட் மற்ற பாயிண்ட் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி பேட்டர்ஸுக்கு தான் நிறைய ஓகேவாக இருக்குது.
ஸோ அதனால் அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். பட் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க பவுலர் சைடு ஆதில் ரஷீத், பிரைடன் கார் சைடு கொஞ்சம் யோசிக்கலாம். டாம் பேண்டன், ஹாரி ப்ரூக்கை ரிஸ்க் எடுத்து கேப்டனாக ட்ரை பண்ணுங்க. விக்கெட் கீப்பர் ஜோஸ் பட்லர் நல்ல சாய்ஸு, ஃபிளிப்சால்ட் கிடையாது. சாய் ஹோப் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா மட்டும் தான் ட்ரை பண்ணுவேன். பேட்டிங் பேஸில் டக்கெட் நல்ல சாய்ஸு, ஹெவின் லெவிஸை ஒரு சில டீம்ஸில், பட் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு அவ்வளோ பெருசாக யோசிக்க முடியல. ஹாரி ப்ரூக் நல்ல சாய்ஸு. ரூதர்ஃபோர்டு கண்டிப்பாக டீசெண்டாக விளையாட முடியும்னு நினைக்கிறேன். ஆல்ரவுண்டரில் ஆண்ட்ரூ ரசல் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லைன்னா கூட டெஃபினட்டாக பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் எண்ட் ஓவர் வீசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வில் ஜாக்ஸை கொஞ்சம் யோசிச்சுங்க. டாப் ஆர்டரில் நம்பர் 3, நம்பர் 4 அப்படிங்கிற மாதிரி இறக்குற மாதிரி இருந்தால் இந்த பேட்டிங் ஆர்டரை பார்த்துட்டு அங்கே வந்து வில் ஜாக்ஸை யோசிங்க. ரொமாரியோ செப்போடையுமே எடுக்க யோசிச்சு தான் ஆகணும். இவர் வந்து மற்ற இடங்களில் விளையாடுறத விட வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு விளையாடும்போது சில நேரங்கள் பவுலிங்கே கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பேட்டிங் பேஸில் ப்ரொமோட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த ரெண்டாவது பாயிண்ட்டு. ஸோ அது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ரோஸ்ட் இண்டீஸ் பின் பேஸில் ஒரு சில இடங்களில் யோசிக்கிற மாதிரி இருக்குது. லியாம் டாசன் பார்த்துக்குங்க அந்த டைமில் இருக்காரா அப்படின்ட்டு. ஆதில் ரஷீத், அல்சாரி ஜோசப், பிரைடன் காசு, அக்கில் ஹுசைன், சக்கீப் முகமது, ஜேசன் ஹோல்டர் இப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். ஒருவேளை லியூகுட் இருக்காரான்னு பார்த்துக்குங்க. அண்டு மாத்தி பார்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டீம் பாருங்கள். கேப்டனா ஜோஸ் பட்லர், விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் கொஞ்சம் பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பாயிண்டில் அண்ட் ஒர்காஸ் கண்டிஷனில் கொஞ்சம் ஸ்ட்ரிங் கிடச்சி விக்கெட் கீப்பர் கேட்ச் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ அதை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் கேப்டனாக ஜோஸ் பட்லர். அண்ட் வைஸ் கேப்டன் யோசிக்கும் போது பவுல் சைடு போகிறேன். பென்டெக்கெட் கூட டீசன்ட் சாய்ஸ் தான். பட் ஃபஸ்ட் பால் பண்ணிவிட்டு ஸோ நியூ பாலில் விக்கெட் எதுவும் விட்டார்னா கொஞ்சம் பயம் இருக்குது. கொஞ்சம் ஹோல்ட் ஆகும். நின்று வந்தால் ப்ரூக்கு பிடிக்காத மாதிரி இந்த ஸ்விங் கண்டிஷனில் டீசெண்டாக விளையாடக்கூடிய பிளேயர் தான், அதில் டவுட்டே இல்லை. பட் ஸ்டில் கொஞ்சம் பயம் இருக்குது. மேபி பிச்சில் சீம் ஆச்சுன்னா அது வேறு விஷயம். பட் ஏரில் சீம் ஆச்சுன்னா அது அவ்வளோ ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நியூ பாலில். அதுதான் கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். ஸோ எனிவே இப்போதைக்கு நான் வைஸ் கேப்டனாக சக்கீப் முகமதை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.